சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மாமா வந்துருவாருல்ல? ஜோசியர்கிட்ட சொல்லிட்டோமா, நேரா கோயிலுக்கே அவர் வர சொல்லிட்டேன். எதுக்கு வெளியில வீட்ல எல்லாம் பாத்துக்கிட்டு, கோயில்ல பார்த்தோம்னா நல்லது இல்ல, அதனால நேரா இங்க வர சொல்லிட்டேன், வந்துருவாரு. சரி மாமா. அண்ணி, பூர்ணிமா அண்ணிய நினைச்சா ஐயோ இவங்க கிட்ட குழந்தைய கொடுக்கறாங்களே, இவங்க கரெக்டா வளர்ப்பாங்களாங்கிற பயம் இருக்கும். ஆனா கண்டிப்பா ரகுவான அப்படி இல்ல, அண்ணன் நல்லா பாத்துப்பாரு. அதெல்லாம் செவ்வந்தி பாத்துக்கிட்டு தனடி இருக்கா, அதனாலதான் அவ இந்த முடிவுக்கு வந்திருக்கா. பாட்டி சொல்றதுதான் கரெக்டா ஐஷோ. ரகுவை நான் கொஞ்ச நாளாவே பாத்துட்டு தான் வரேன். என்னைக்கு பூர்ணிமாவுக்கு குழந்தை இல்லைன்னு தெரிஞ்சதோ அன்னையில இருந்தே அவருக்கு குழந்தைங்க மேல பாசம் அதிகமாயிடுச்சு. அதுவும் தமிழ்னா ரொம்ப கேர் எடுத்து பாத்துக்கிறாரு. ஃபேமிலிக்காக விட்டு கொடுக்கலான்னு தோணுச்சு, அதனாலதான். தேங்க்ஸ் அண்ணி. ஆமா, ஏன் அண்ணி குழந்தைங்களை தத்து கொடுக்கணும்னா ஒருவேளை லீகலா ஏதாவது ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருக்கா? அதெல்லாம் நம்ம தான் பண்ணணுமா, இல்ல கோயில வச்சு ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி பண்ணுவீங்களா? எப்படி அண்ணி? என்ன ஐஷோ என்கிட்ட போய் கேக்குற? எனக்கு இது எதுவுமே தெரியாது. ஐஸ்வர்யா, அப்பா ஏமா சும்மா தொணன்னு பேசிக்கிட்டே இருக்க? அந்த புள்ள நம்ம வீட்டுல தானே இருக்க போகுது. கொடுக்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன சடங்கு மாதிரி பண்ணிட்டு அவங்க 2 பேர்கிட்டையும் கொடுக்க போறோம், அவ்வளவுதான். அதுக்கு தான் எல்லாரையும் வர சொல்லி இருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருமா. ஓகேப்பா. ஐசு, நல்லா பாத்துக்கோ. குழந்தைன்னு எப்படி கஷ்டப்படுறாங்க. நாளைக்கு நமக்கும் இதே நிலைமை வந்துடக்கூடாது. கொஞ்சம் யோசிமா. யோசிக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வாங்க ஜோசியரையா, உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். அப்படியா? பாத்துடலாங்களா? பாத்துடலாம், வாங்க. ஐயா சொல்லுங்கய்யா. செவந்தி மாமா என்னங்கறது நீயே சொல்லுமா. ஐயா, என் பேரு செவந்தி, அண்ணாமலை மாமாவுடைய மூத்த மருமக. நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லாம் தெரியுமா? சொல்லுங்க, என்ன பண்ணணும்? என்னுடைய கடைசி குழந்தைய என் ஹஸ்பண்டுடைய தம்பிக்கு தத்து கொடுக்கலான்னு எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணியிருக்கோம். அதுல எனக்கு பரிபூர்ண சம்மதம். அதனால ஒரு நல்ல நாள் பார்த்து சொன்னீங்கன்னா கோவிலே வச்சு தத்து கொடுத்துடலாம். இல்லனா அதை எங்க வச்சு கொடுக்கணும்னு நீங்க சொல்லுங்க. எங்களுக்கு நேரமும் தேதியும் பார்த்து சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க முடிவு பண்ணிக்குவோம். பரவாயில்லம்மா, ரொம்ப பெரிய மனசுமா உங்களுக்கு. உங்க குழந்தையவே தத்து கொடுக்கறேன்னு சொல்லியிருக்கீங்க, அதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். இப்படி ஒரு விஷயத்துக்காக என்ன கூப்பிட்டுருக்கீங்கன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. இப்பவே பாத்துடலாமா? அந்த பாப்பாவோட ஜாதகத்தை கொடுங்க. இவ்வளவு நல்ல விஷயத்த தள்ளி போட வேணான்னு தோணுது. நாளை மறுநாளே ரொம்ப அற்புதமான நாளா இருக்கு, அதுவும் வளர்புறையில வருது. உங்களுக்கு ஓகேனா நாளை மறுநாளே பண்ணிடலாம். செவந்தி, பண்ணிடலாமா? எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் வச்சிடலாம். இத தள்ளி போட வேணாமா? எனக்கும் அதாங்க தோணுது. அம்மா, நீ என்னம்மா சொல்ற? நான் என்னத்தடா சொல்ல போறேன்? செவ்வந்தி சம்மதம்னு சொல்லிட்டா, உங்க எல்லாருக்கும் விருப்பம் இருக்கு, எனக்கும் விருப்பம்தான். அம்மா, இது ரகுவண்ணனுக்கு தெரிஞ்சா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. அதுவும் நாளானிக்குன்னு சொல்றாங்க. உண்மையிலேயே அவர் சந்தோஷத்துல துள்ளி குதிப்பார்ல. அப்போ உங்களுக்கு சம்மதம்னா மற்ற விஷயத்த நான் கவனிச்சுக்கிறேன். எங்க கொடுக்கலாம், எப்படி கொடுக்கலாங்கிறத நான் முடிவு பண்ணிட்டு உங்களுக்கு ஃபோன் பண்றேன். சரிங்க ஐயா, நாங்க
மற்றதெல்லாம் பேசிட்டு அப்புறம் உங்ககிட்ட சொல்றோம். ரொம்ப நல்லதுங்க. இந்தாங்கம்மா. அப்போ நான் புறப்பட்டுங்களா? சரி, சரி, வரேங்க. வாங்க. வாங்க. செவந்தி, ஆ. ஜோசியர் சொன்ன மாதிரியே நல்லபடியா பண்ணிடுவோம்மா. சரிங்க மாமா. அண்ணி நானும் சுரேஷும் கிளம்புறோம். இருங்க, வீட்டுக்கு வந்து சாப்பிட்டுட்டு போங்க. பரவாயில்ல இல்லக்கா, அண்ணி, பரவாயில்ல. இன்னொரு நாள் வரோமே. சரி நாங்க கிளம்புறோம். பாட்டி போயிட்டு வரோம். போயிட்டு வரோமா? போயிட்டு வா. பார்த்து போயிட்டு வாங்க. வாங்க.